ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது பொட்டல் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லையம்மன் என்கிற கோவிலுக்கு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு 12 வருஷமா வளர்த்த ஒரு கிடாவை பலி கொடுக்கறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ ஆடு மேய்க்கிறவரா இருக்காரு. அதனால கோவிலுக்காக விடப்பட்ட பலியாட்ட ஊர் மக்கள் ஹீரோ கிட்ட கொடுத்து இதையும் உன்னோட ஆடுகளோட சேர்த்து மேய்ச்சிட்டு வான்னு சொல்றாங்க. ஹீரோவும் டெய்லி அந்த ஆட்டை தன்னோட ஆடுகளோட சேர்த்து மேய்ச்சிட்டு வராரு. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல அஜய் உயர்ந்த சாதியை சேர்ந்தவரா இருக்காரு. இவரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த மக்களுக்கு படிப்பறிவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அந்த மக்களை ரொம்ப அடிமைத்தனமா நடத்திட்டு வராரு. அதனால அவரை எதிர்த்து ஹீரோ ஒரு சில விஷயங்கள் பண்றாரு. அதே சமயத்துல அந்த ஊர்ல தொடர்ந்து நிறைய இறப்புகள் நடந்துட்டே இருக்கு. அப்பம் போல கோவிலுக்கு விட்ட பலியாடும் காணாம போயிருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த ஊர்ல நிறைய இறப்புகள் நடக்க என்ன காரணம், அந்த ஊர் மக்களுக்குள்ள சமநிலை உருவாச்சா இல்லையா, கோவிலுக்கு நேர்ந்து விட்ட கிடா என்னாச்சு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் ஒரு மனுஷனுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா படத்துல சொல்லிருக்காங்க. அதே மாதிரி படிப்பறிவு இருந்தாலே ஏற்றத்தாழ்வுங்கிற ஒண்ணு இருக்காதுன்னு படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட ஹீரோவான யுவச்சந்திரா ரொம்பவே அப்பாவியா அவரோட ரோல சரியா பண்ணிருக்காரு. அதுலயும் அவரோட பொண்ணு படிப்புக்காக அவர் பண்ற விஷயம்லாம் சூப்பரா இருக்கு. அஜய் வில்லன் ரோல்ல செமையா நடிச்சிருக்காரு. அவரை பார்த்தா நமக்கே கோபம் வரும், அந்த அளவுக்கு செமையா மரத்துல நடிச்சிருக்காரு. அதுலயும் அவர் சாமியாடுற சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோனியும் படத்தோட கதைக்கேத்த ஹீரோனியா பக்காவா நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட பொண்ணா நடிச்ச அந்த சின்ன பொண்ணும் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல அந்த ஆடு காணாம போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த ஆட்டை தேடுற சீன்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல கடவுள் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டும்தான், மூட நம்பிக்கை கிடையாது அப்படிங்கறதையும் படத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் ஆவரேஜா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வாறு வச்சிருக்காங்க. படத்துல படிப்பறிவு எவ்வளவு முக்கியம்னு சொல்ற மெசேஜ் நல்லா இருந்தாலும் அது இன்னுமே யதார்த்தமா சொல்லிருக்கலாம். குறிப்பா சொன்னா ஹீரோவோட பொண்ணுக்கு தலையில அடிபட்டு படுத்த படுக்கையா இருக்கும். அப்பம் போல அந்த பொண்ணு எந்திரிச்சு ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கிறத படிக்கும். அந்த சீன்லாம் யதார்த்தமாவே இல்ல, வேணும்னே படத்துல வச்ச மாதிரிதான் இருக்கு. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நம்மள அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்கல. குறிப்பா சொன்னா ஹீரோவை அந்த ஊர் மக்கள் அடிக்கிற சீன்லாம் கொஞ்சம் கூட நம்மள கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அதுலயும் ஹீரோ ஒரு பெரிய அருவி மேல இருந்து கீழே குதிப்பாரு, பட் அவருக்கு ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படாது. அந்த சீன்லாம் சுத்தமா சரியில்லை. சாகித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல யுவச்சந்திரா, அனன்யா, அஜய், ஸ்ரீகாந்த் ஐயங்கார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான டிராமா த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.